வெல்கம் டு நயனம் ஐஏஎஸ் பயிற்சி மையம். காலையில் ஆர்டிக்கல் ஒன்னோட ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். இப்போ ஆர்டிக்கல் ஒன்னுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் எம்சிக்யூஸ்லாம் பார்க்கலாம். காலையில் ஆர்டிக்கல் ஒன் பார்த்தோம் என்ன அப்படின்னா பார்ட் ஒன்னில் இருக்கிற ஆர்டிக்கல் ஒன். ஆர்டிக்கல் ஒன் நமக்கு என்ன சொல்லுது? நேம் அண்ட் ஈச் யூனியன் டெரிட்டரிஸ் அதை சொல்லுது. அதுக்கு ரிலேட்டடான 1 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஆர்டிக்கல் ஒன்னோட ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா காலையில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து வந்து இந்த கொஷின்ஸ் பேப்பரை சால்வ். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆர்டிக்கல் ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் தட். ஆர்டிக்கல் ஒன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி த ஃபெடரேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். கண்டிப்பாக ஃபெடரேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இல்லை. ஏன்னா ஃபெடரேஷனுங்கிறது வந்து கூட்டமைப்பு. அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். கண்டிப்பாக அக்ரிமெண்ட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் கிடையாது. ஏன்னா இந்தியாங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா. அதை நிறைய ஸ்டேட்ஸோட அக்ரிமெண்ட் போட்டு தான் அது ஒரு கண்ட்ரியாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ இதுதான் கரெக்ட். யூனியம்னா என்னது? ஒருங்கிணைந்த இந்தியா. அப்போது கான்ஃபெடரேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ்னாலும் அதே மீனிங் தான், கூட்டமைப்பு தான் மீனிங். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடியரசு. அப்போது கண்டிப்பாக ஆப்ஷன் 2 தான் கரெக்ட், பி தான் கரெக்ட். சரி, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அண்டர் ஆர்டிகல் ஒன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்க்ளூடட் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் ஒன் படி இந்தியாவில் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கிடையாது ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பியில் யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அதுவும் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷனில் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்ட் இன் ஃபியூச்சர். அது 4 விதமாக சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னா ஒன்று வந்து லீஸ்க்கு குத்தகைக்கு வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரீட்டி சைன் பண்ணி வாங்கலாம். அதாவது உடன்படிக்கை ட்ரீட்டி சைன் பண்ணி வாங்கலாம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் விலை கொடுத்து வாங்கலாம். அதுக்கப்புறம் ப்ளபிசைட் பொது வாக்கெடுப்பு. அங்கே இருக்கிற மக்களில் பொது வாக்கெடுப்பு எடுத்து நீங்கள் எந்த பக்கம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது வாக்கெடுப்பு. அந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது இந்தியன் கண்ட்ரி வந்து ஏதாவது ஒரு பகுதியை ஆக்குபை பண்ணாங்க அப்படின்னா அதுவும் இந்தியாவில் தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் ஒன்ல. சரி, த டேர்ம் அடுத்த கொஸ்டின். த டேர்ம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூஸ் இன் ஆர்டிகல் ஒன் சிக்னிஃபைஸ் தட். இந்தியா இஸ் ஏ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது. ஸ்டேட்ஸ் ஹேவ் த ரைட் டு செகண்ட் ஃப்ரம் த யூனியன் கிடையாது. இதுவும் யூனியன் இஸ் அன்டிஸ்ட்ரக்டபிள் அண்ட் ஸ்டேட்ஸ் கேனாட் செசேட். இதுதான் கரெக்ட். ஏன்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பார் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இந்தியன் யூனியனுங்கிறது எப்படி அழிக்க முடிந்த எல்லைகளை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போது யூனியன் இஸ் அன்டிஸ்ட்ரக்டபிள், ஒன்றியம்ங்கிறது அதை அழிக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி அதில் ஒரு ஃபேக்டர் சொல்லியிருப்பார், இந்த ஒன்றியத்தில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்டும் தனியாக பிரிஞ்சு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போது ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். ஸ்டேட்ஸ் ஹேவ் த ஆட்டோனமி டு பிரேக் அவே ஃப்ரம் த யூனியன். இதுவும் தப்பு தான். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Description of India as India that is Bharat in article reflects என்ன அப்படின்னா இந்தி அஃபிஷியல் ரெகக்னைசேஷன் அதெல்லாம் இது கிடையாது. த டியூவல் ஐடென்டிட்டி ஆஃப் த நேஷன் இன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்டெக்ட் இதுவும் கிடையாது. இந்தியாஸ் ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கண்டினியூட்டி இதுதான் கரெக்ட். அப்போது ஃபெடரல் நேச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது ஃபெடரல்னு கொடுத்துருக்காங்க. ஃபெடரல்னு வந்தாலே தப்பு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் நேச்சர் கிடையாது. ஃபெடரல் நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிள் முன்ன சொன்ன மாதிரி என்னது அமெரிக்கா.
அடுத்து விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கண்டைன்ஸ் ஆர்டிகல் ஒன்னு கேட்டிருக்காங்க. பார்ட் ஒன்று தான் கரெக்ட். பார்ட் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், ஒன்றியமும் அதன் பிரதேசங்களும். பார்ட் டூ என்ன சொல்லுது, குடியுரிமை சிட்டிசன்ஷிப். பார்ட் த்ரீ என்ன சொல்லுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். அது என்னது, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், வழிகாட்டும் நெறிமுறைகள். சரி, அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். தி ஐடியா ஆஃப் டிஸ்கிரைபிங் இந்தியா ஆஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் ஆர்டிகல் 1 வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் விச் கண்ட்ரி. இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எந்த நாட்டிலேருந்து கடன் வாங்கினது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம 4 இதில் இருக்கிற ஆப்ஷனில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவிலேருந்து நம்ம என்னென்ன வாங்கியிருப்போம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அமெரிக்காவில் வாங்கினது கிடையாது. நீதி சீராய்வு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வராது, நீதி சீராய்வு. அப்புறம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் போன்றவரோட பதவியை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் எங்கிருந்து வாங்கியிருப்போம் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கியிருப்போம். அடுத்து கனடாவிலேருந்து என்னென்ன வாங்கியிருப்போம் அப்படின்னா கூட்டாட்சி, அது வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட், மெயினாக கன்கரண்ட் லிஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் கனடாவிலேருந்து வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் மாநில ஆளுநர் நியமனம், அது வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, அதுக்கப்புறம் வேறு என்ன, யுனைடெட் கிங்டம் யூகேலேருந்து என்னென்ன வாங்கியிருப்போம், ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது பார்த்துக்கணும். நாடாளுமன்ற அரசு வாங்கியிருப்போம், அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டோட செயல்முறைகள் அதெல்லாம் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் இடைக்கால தடை ஆணைகள், அதெல்லாமே நம்ம எங்கேருந்து வாங்கினோம் அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து தான் வாங்கினோம், யூகே. அப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா வணிகம் குறித்தான சட்டங்களை, அதுக்கப்புறம் வர்த்தக சுதந்திரம் குறித்தான சட்டங்கள், வர்த்தக சுதந்திரம். அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தின் ஈரவை கூட்டம்னு சொல்லலாம் பொதுவாக, கூட்டம். அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எங்கிருந்து வாங்கியிருப்போம், கனடாவிலேருந்து வாங்கியிருப்போம். ஸோ தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.